கண்மாலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மாலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த அதிகாலை பொழுதில் மீண்டுமாக பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவராலும் இந்த வார்த்தைகளை கேட்கிற தியானிக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் பூரணமான கிருபையும் சமாதானமும் வாழ்த்துதலாக உரித்தாகுக. அன்புக்குரியவர்களே, யோசுவா அந்நிய ஜனத்தண்டையிலிருந்து மோசையோடு எழுந்து புறப்பட்டு கானானை நோக்கி வரும்போது எத்தனையோ யுத்தம் செய்து ஜெயித்து இன்னும் அநேக பட்டணங்களை ஜெயிக்க முடியாமல் இருந்த போதிலும் அவைகளையும் குறித்து ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், அவைகளை பங்கிட்டு கொடு என்று சொல்லி. நேற்றைய தினத்தில் அதை குறித்து தியானித்தோம். இன்று வரை இஸ்ரவேலர்கள் அதற்காக யுத்தம் செய்து பிரயாசப்படுகிறார்கள். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்டிருக்கிற பகுதி, வேவு பார்க்க போன போது யோசுவா காலேப், நூனின் குமாரனாகிய யோசுவாவும் காலேப்பும் வேவு பார்த்தவர்களில் வித்தியாசமானவர்களாக காணப்பட்டார்கள். ஆகவே அந்நாளில் தேவன் அவர்களுக்கு வாக்கு பண்ணியிருந்த இடத்தை காலேப் யோசுவாவிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறார். தேவன் எனக்கு வாக்கு பண்ணினார், ஆகவே இந்த மலை தேசம், அதில் இருக்கிறவர்கள் நடித்தவர்கள் பலத்தவர்கள் பலசாலிகள் தான், ஆனால் நான் அவர்களை முறியடித்து ஜெயித்து கொள்ளுவேன், அது எனக்கு வேண்டும் என்று சொல்லி காலேப்பிடத்தில் கேட்டபோது தேவன் மோசையை கொண்டு வாக்கு பண்ணினபடியினால், அவனை ஆசீர்வதித்தபடியினால் அந்த இடத்தை காலேப்புக்கு யோசுவா கொடுக்கிறான். எபிரோன் என்பது இந்நாள் வரைக்கும் காலேப்பின் சந்ததிக்கு சொந்தமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் இன்னொரு சாட்சியை சொல்லுகின்றது. கர்த்தருடைய காரியத்தில் உத்தமத்தோடு கூட, உண்மையோடு கூட, முழு மனதோடு கூட காலேப் தொடர்ந்து வந்தான். உத்தம இருதயத்தோடு கர்த்தரை பின்பற்றினான் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனையோ பெரிய கூட்டம் எகிப்திலிருந்து வந்தாலும் யோசுவாவும் காலேப்பும் தவிர பிரயாணத்தை ஆரம்பித்தவர்கள் வேறொருவரும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதில் காலேப் தன்னுடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை கேட்டு வாங்கி கொண்டான். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுவேன், இந்த கால வேளையில் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நிறைய ஆசீர்வாதங்கள், நீ கேளாத நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஆனால் நிறைய வாக்குத்தத்தம் கர்த்தர் உங்களுக்கு பண்ணியிருப்பார். உடன்படிக்கை தேவன் உங்களுக்கு பண்ணியிருப்பார். இந்த உடன்படிக்கையின் நன்மை, உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் கேட்டு நீ வாங்க வேண்டியது அவசியம் உண்டு. கேளாத நன்மையை, கேளாத ஆசீர்வாதங்களை தருகிற ஆண்டவர் தான். ஆனாலும் அவர் நமக்கு பண்ணின வாக்கு தத்தங்களை சொல்லி நாம் கேட்க வேண்டியதும் கட்டாயத்தில் உண்டு. அதைத்தான் நாம் ஜெபிக்கும்போது கூட, இப்படி சொன்னீரே, இப்படி செய்வேன் என்று சொன்னீரே, இப்படி தருவேன் என்று சொன்னீரே, இப்படி நடத்துவேன் என்று சொன்னீரே என்று சொல்லி நாம் வசனங்களை சொல்லி கேட்க வேண்டும். இங்கே காலைப்பதை தெளிவாய், இன்ன இடத்துல, இன்ன மாதிரி சூழ்நிலையில்
ஆண்டவர் நமக்கு சொன்னாரே அந்த வார்த்தையின்படி எனக்கு இதை தர வேண்டும், என் கால் மிதிக்கிற இடம் இந்த மலை தேசம் எல்லாம் உனக்கு சொந்தம் என்று சொன்னார் ஆண்டவர். ஆகவே எனக்கு அது சொந்தமாய் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டு பெற்றுக்கொண்டான். நாமும் கூட ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிற நன்மைகளை கேளுங்கள் தரப்படும் என்று சொன்னபடி, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொன்னபடி, சந்தேகப்படாமல் கேட்கும்போது நாம் பெற்றுக்கொள்ளுவோம் என்று அறிந்து ஆண்டுடைய சமூகத்தில் வாய்களை திறந்து கேட்போம். அவர் நிச்சயமாய் நமக்கு சொன்னதை செய்வார். சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேளையில் காலைப்பை போலப்பா நாங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற ஒரு சிந்தை உடையவர்களாய், அதை மறவாதபடி எனக்கு கிடைத்தது என்று சொல்லி அப்படியே ஒதுங்கி விடாதபடி, எனக்கென்று உரிய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களை நான் பெறும் வரைக்கும் ஓய்ந்திருக்க மாட்டேன் என்று சொல்லி காலேப் சொன்னார். நான் யுத்தம் பண்ணி அவளை முறியடித்து நான் ஜெயித்து கொள்ளுவேன். ஒரு விசுவாசம் எவ்வளோ பெரிதாக இருந்தது. எனக்குரியது, என் தலைமுறைக்குரியது, என் ஜெனரேஷனுக்குரியது, என் மூலமாக நிறைவேற்றி ஆகணும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த காலவேளையில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, இந்த தலைமுறைக்கும் வரப்போகிற தலைமுறைக்கும் நீதியை அறிவிக்க வரை என்னை கைவிடாதரும் என்று தாவீது கேட்டானே ஆண்டவரே. அதே போல் இந்த கால வேளையில் யாரெல்லாம் உடைய சமூகத்தில் எனக்குரிய வாக்குத்தத்தம், எனக்குரிய ஆசீர்வாதம், எனக்கு சொன்னதை செய்யணும், என்னை கூட இருந்து நடத்தணும், என்னை கைவிடாத இருக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து கொள்ளும், நடத்தும், ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமேன். மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார், ஜெபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் நம்முடைய கிருபையை நம்ம விட்டு விலக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த செய்திகளை, இந்த மிராக்கிளஸ் டைம் யூடியூப் சேனலை உங்களுக்கு அறிமுகமான எல்லாருக்கும் அனுப்பி வைத்து அவரை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால், உங்களுடைய ஒத்துழைப்பு இருக்குமானால், 1ஆம் தேதியிலிருந்து தினந்தோறும் காலை 6லிருந்து 6:30 மணி வரை அல்லது 6:20 வரை ஒரு லைவ் ப்ரேயர் நடத்தலாம் என்று எண்ணுகிறேன். உங்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் தாருங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென்.